ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் டிஷ் தான் செய்ய போறோம். ரோஸ் கர்வாஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த டிஷ் செய்யறதுக்கு ஒரு ஸ்டைனர்ல 1/2 லிட்டர் தயிரை கட் பண்ணி இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஊத்துனதுக்கு அப்புறம் இதை அப்படியே மடிச்சிடுங்க. இந்த துணியை நீங்க ஸ்டைனர்ல வடிகட்டினீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கும் தயிர், அதனால தான் நான் இந்த மாதிரி வடிகட்டுறேன். துணியை வச்சு வடிகட்டிக்கோங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி வெயிட் வச்சிருங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தா சீக்கிரமா நமக்கு ரிமூவ் ஆயிடும். இது ஒரு 1/2 hourல இருந்து 1 hour வரைக்கும் நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சிடலாம். அடுத்த ஒரு பவுல்ல 100 ml பால் ஊத்திக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இத கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா தயிர், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்கா இருக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கேக் டின் இல்ல அப்படின்னா நார்மல் பவுல் தட்டு இதுல கூட நீங்க செய்யலாம். நான் இதுல ஏற்கனவே பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவி வச்சிருக்கேன். இதுல நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நான் இதுல சுகர் எதுவுமே ஆட் பண்ணலங்க, ஏன்னா மில்க் பவுடர்லயும் சுகர் இருக்கு, மில்க் மேட்லயும் சுகர் இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா தனியா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு மேல ஒரு இட்லி பிளேட் வச்சிருங்க. இதுல நம்ம கேக் டின்ன வச்சிடலாம். இந்த கேக் டின்னை இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போறோம். ஸ்டீம் பண்றதால தண்ணி உள்ள சொட்டும். இதையும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது 30 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம மூடியை வந்து ஓபன் பண்ணிடலாம். இந்த மாதிரி குச்சி இல்லைன்னா நைஃப் ஏதாவது ஒண்ணு வச்சு உள்ள விட்டு பாருங்க. வெந்துச்சுன்னா ஒட்டாது, வேகலன்னா குச்சியில ஒட்டும். பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டல. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம இந்த ஸ்டீமர்ல இருந்து வெளியில எடுத்துடலாம். இதை ஒரு 20 நிமிஷம் வெளியிலேயே வச்சிருங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்ல மாத்தி பீசஸ் போடலாம். இப்ப 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைட்ல இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி மாத்தி போட்டுக்கோங்க. பாருங்க இவ்வளவு சூப்பரா வந்துடுச்சு. மேல இருக்க பட்டர் பேப்பரை அப்படியே மெதுவா ரிமூவ் பண்ணிடுங்க. இதுல மேல உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப வாங்க இதை கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கலாம். எவ்வளவு சாஃப்டா உள்ள போகுது பாருங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ஸ்ல பிடிக்குமோ அந்த ஷேப்ஸ்ல நீங்க பீசஸ் போட்டுக்கோங்க. பாருங்க நம்மளோட ரோஸ் கார்வாஸ் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாயில வச்சதுமே கரைஞ்சி உள்ள போயிடுங்க. இது அவ்வளவு சாஃப்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.